திமுகவின் அராஜகம் வந்து எல்லை மீறி போயிட்டுருக்கு. இது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களின் கவனத்திற்காக இந்த வீடியோ. வணக்கம். நமது திருச்செந்தூர் நகர பாஜக சார்பாக அண்ணாமலைஜி அவர்களின் பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவித்து சுவர் விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது. அதை திமுக நிர்வாகிகள் அழித்துவிட்டு அவர்கள் விளம்பரத்தை செய்திருக்கிறார்கள். அண்ணாமலைஜி அவர்களின் பிறந்தநாளுக்கு சுவர் விளம்பரம் பண்ணியிருந்தேன். ஆட்டோ ஓட்டி கூலி தொழில் பண்ணி தான் சொந்த காசில் சுவர் விளம்பரம் பண்ணியிருந்தேன். அதை தேட்டு முடியும்னாலே திமுக நிர்வாகிகள் அழித்துவிட்டு அவங்க விளம்பரத்தை பண்ணிட்டாங்க. இது எனக்கு மனவேதனையாக இருக்கிறது. விளம்பரம் செய்தால் அதை யார் செய்தார்கள் என்று கீழே பெயர் போடுவாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா யார் எழுதியிருக்காங்கிற பெயரே போடல. திருட்டுத்தனமாக இந்த மாதிரி அழித்து இந்த மாதிரி திமுக நிர்வாகிகள் இந்த மாதிரி பண்ணுறாங்க. கோடியாக கொள்ளையடிச்சு வச்சுருப்பாங்க. அந்த கொள்ளையடித்த பணத்தில் வந்து இந்த மாதிரி விளம்பரம் பண்ணுறது வந்து சுலபம். ஆனால் பாஜக நிர்வாகிகள் அப்படி இல்லை. ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டு ஓட்டி மணவாளனுங்கிற நண்பர் தான் அந்த இது இறங்கியிருக்காங்க. மொத்தம் எழுதுறதுக்கே 5000 ரூபாய்க்கு மேலே செலவாயிருந்து ஒரு 5 இடத்துல எழுதியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் அழிச்சிட்டு இந்த மாதிரி திருட்டுத்தனமாக இந்த மாதிரி விளம்பரம் பண்ணுறது வந்து திமுக நிர்வாகிக்கு வந்து அழகு கிடையாது. அதனால் வந்து பராமரிப்பு வேலை எதுவும் நடக்கவில்லை. பராமரிப்பு வேலை நடக்காமலே இந்த மாதிரி வெள்ளை அடித்து நடந்த மாதிரி காட்டியிருக்காங்க. வணக்கம். திருச்செந்தூர் நகர பாரதிய ஜனதா கட்சி. இப்போ பார்த்தீங்கன்னா தெப்பக்குள பிள்ளையார் அருகில் வந்து பழைய கிணறு தான் கிணறு. அதில் நம்ம மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்களின் பிறந்தநாளுக்காக வாழ்த்து தெரிவித்து சுவர் விளம்பரம் பண்ணியிருந்தோம். அந்த சுவர் விளம்பரத்தை இன்னும் அண்ணாமலைஜி பிறந்தநாள் வரவே இல்லை. அதுக்குள்ளே அந்த இதை வெள்ளையடித்து திமுகவின் விளம்பரம் உதயசூரியன் படத்தை போட்டு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பெயர் மட்டும் தான் போட்டிருக்கு. மற்ற யார் பேரும் போடலை. இந்த மாதிரி திருட்டுத்தனமாக விளம்பரம் பண்ணி நம்ம பாரதிய ஜனதா விளம்பரத்தை அழித்து அவங்களுக்கு என்ன தான் கிடைக்க போகுதுன்னு தெரில. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க?